இங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. இப்படி நீங்க பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்க இது மாதிரிதான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க. இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது, இந்திய ஒன்றிய அரசு நீங்க யாரும் நம்ப வேண்டாம், இதுதான் மெசேஜ். பயங்கரவாதிகளுடைய செய்தி இதுதான். முதல்ல எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் நாட்டுப்பற்றுங்கிறது வேணும், தேசப்பற்று தேச உணர்வுங்கிறது வேணும். அதை புரிந்து கொண்டு எல்லா தலைவர்களும் நாட்டின் நன்மை கருதி அது மாதிரி கருத்துக்களை பேசணும். டிவியில் வரணுங்கிறதுக்காக எந்த கருத்துக்களை யாரும் பேசினாலும் தான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியுமே இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்காரு அவர்? பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும், பாரத மோடிக்கு முழு ஆதரவு கொடுப்போம்னு யார் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு. எந்த கட்சியை சேர்ந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நமது தேச உணர்வுக்காக பாடுகிறார். அதாவது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு செய்யும். ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்தது யார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அது அவனுடைய கூட்டணி, அவனுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. இப்படி நீங்க பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்க இது மாதிரிதான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க. இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது, இந்திய ஒன்றிய அரசு நீங்க யாரும் நம்ப வேண்டாம், இதுதான் மெசேஜ். பயங்கரவாதிகளுடைய செய்தி இதுதான். முதல்ல எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் நாட்டுப்பற்றுங்கிறது வேணும், தேசப்பற்று தேச உணர்வுங்கிறது வேணும். அதை புரிந்து கொண்டு எல்லா தலைவர்களும் நாட்டின் நன்மை கருதி அது மாதிரி கருத்துக்களை பேசணும். டிவியில் வரணுங்கிறதுக்காக எந்த கருத்துக்களை யாரும் பேசினாலும் தான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியுமே இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்காரு அவர்? பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும், பாரத மோடிக்கு முழு ஆதரவு கொடுப்போம்னு யார் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு. எந்த கட்சியை சேர்ந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நமது தேச உணர்வுக்காக பாடுகிறார். அதாவது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு செய்யும். ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்தது யார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அது அவனுடைய கூட்டணி, அவனுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்.